அம்மாவின் புத்தகம். திருமணமாகி வந்தபோது தனது வீட்டிலிருந்து அம்மா அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருந்தாள். ஆப்தநாதரின் கதைகள் என்ற அந்த புத்தகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் அம்மா படித்து கொண்டிருந்தாள். அட்டை கிழிந்து காகிதங்கள் பழுத்து உதிரும் நிலைக்கு புத்தகம் வந்தபோதும் அதை வாசிப்பதை நிறுத்தவில்லை. ஒரு புத்தகத்தை எத்தனை முறை படிக்க முடியும்? அப்படி என்னதான் அப்புத்தகத்தில் இருக்கிறது? அம்மா புத்தகம் படிக்கும்போது அவள் முகத்தில் எத்தனையோ உணர்ச்சிகள் வெளிப்படும். வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதோ வேற்று மனிதர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதோ இத்தனை உணர்ச்சிகளை அவள் வெளிப்படுத்துவதில்லை. அம்மா சமையற்கட்டில்தான் எப்போதும் புத்தகம் படிப்பாள், அதுவும் மதிய நேரங்களில்தான். சில சமயம் புத்தகத்தின் பக்கங்களை கூண்டிற்குள் இருக்கும் புலியை பார்ப்பது போல வெறித்து பார்த்தபடியே இருப்பாள். சில சமயம் கண்களை துடைத்து கொண்டபடியே தனக்குத்தானே ஏதோ சொல்லிக் கொள்ளுவாள். அப்படி என்னதான் படிக்கிறார்? யாரிடமும் தான் படிக்கிற புத்தகம் பற்றி ஒரு வார்த்தை பேசிக்கொண்டது கிடையாது. புத்தகத்தின் கடைசி பக்கத்திற்கு வந்தவுடன் மீண்டும் முதற் பக்கத்தை நோக்கி திருப்பி விடுவாள். 300 பக்கங்களுக்குள் உள்ள புத்தகம்தான். ஆனால் 50 ஆண்டுகளுக்கும் மேல் வாசித்தும் தீராமல் இருந்தது. ஒரு முறை மருத்துவமனையில் குளிர் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்ட போதும் கூட அவள் புத்தகத்தை கையோடு வைத்து கொள்ள மறக்கவில்லை. படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறியே, வேற புத்தகம் வாங்கி தரட்டுமா என ஒரு முறை கேட்டேன். 50 வருஷமாக உங்கள் அப்பாவோட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், அது என்ன சலிச்சா போச்சு? கதையில் வர்ற மனுஷங்களோட பழகி போயிட்டேன். அவங்க கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போதும் போன்னு புஸ்தகத்தை தூரம் போட முடியும் சொல்லு என்றாள் அம்மா. அப்படி என்னம்மா கதையில் படிக்கிற என கேட்டேன். படிக்க படிக்க கதையில் வர சின்ன சின்ன விஷயங்களை மனசு ரசிக்க ஆரம்பிச்சிருது. கதையில் வர பொண்ணுக்கு அவங்க அம்மா ரெட்டச்சடை போட்டு விடுறா. சீப்பு தலைமயிரில் சிக்கிக்கிடுது. ஏண்டி தலையை இப்படி வச்சுக்கின்னு இருக்கேன்னு மக தலையில் அம்மா கொட்டு வைக்கிறா. இதை படித்த உடனே என்னோட ரெட்டைச்சடை, தெரிஞ்ச பொண்ணுங்களோட ரெட்டைச்சடைன்னு என்னென்னமோ ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. எங்கள் அம்மா சீப்புக்கிட்ட பேசுவா, இப்படித்தான் தலையில் கொட்டுவா. ஸ்கூல் படிக்கிறப்போ ரோஸ் கலர் ரிப்பன் ஒன்றை ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இப்படியான நினைப்பு மனசில் வர ஆரம்பிச்சிருது. கதையில் வர்ற பெரிய விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது முக்கியம் இல்லாமல் போயிருச்சு. எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், குருவி தானியத்தை ஒவ்வொன்றா கொத்தி திங்கிறது மாதிரி அது ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் வயசாயிருச்சு. கதையில் வர்ற ஒருத்தருக்கும் வயசாகவே இல்லை என சிரித்தாள் அம்மா. என்னால் அப்படி படிக்க முடியாதுமா, போர் அடிக்கும் என்றேன். அதை ஆமோதித்தவள் போல சொன்னால், சின்ன வயசில் அடிவானத்தை தொடர்றதுக்காக ஓடி போவேன். ஓட ஓட வானம் பின்னாடி போய்கிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. அப்படித்தான் பிடிச்ச புஸ்தகமும் முடியறதே இல்லை. தினமும் இந்த காவிரி ஆற்றுல இறங்கி குளிக்கிறேன், ஒன்றவா இருக்கு? அதே தண்ணீர் தான், ஆனால் புதுசாக தானே ஓடுது. நான் படிக்கிற கதையும் அப்படித்தான். ஆம்பளை புத்தகம் படிக்கிறதும் பொண்ணுங்க புத்தகம் படிக்கிறதும் ஒன்று இல்லைடா. அதையெல்லாம் சொன்னால் புரியாது என்றாள் அம்மா. புத்தகத்தின் வரி போலவே இருந்தது அவளது பேச்சு.